பிரபாகரனின் படத்தை பொதுவெளியில் பயன்படுத்த நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைந்திருக்கிறார். வணக்கம் ஸ்டெஃபி, இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் எல்.கே. சார்லஸ் அலெக்சாண்டர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் எஸ்.பி. ஆதித்தனார் அவர்களால் நாம் தமிழர் கட்சி கடந்த 1958 துவங்கப்பட்டது. அவரது மறைவுக்கு பின் இயக்குனர் சீமான் 2010 முதல் தலைமை ஒருங்கிணைப்பாளராக கட்சியை நிர்வகித்து செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் எல்டிடி மற்றும் இலங்கை அரசுக்கு இடையே 2009 போர் நடைபெற்ற போது எல்டிடி அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை சீமான் போர் முனையில் நேரில் சந்தித்ததாகவும் அந்த சந்திப்புக்கு பின் AK-47 ரக துப்பாக்கியில் போர் பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்தில் தொடர்ந்து பரப்புரை செய்து வருகிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிரச்சாரத்திற்கு தமிழகம் வந்தபோது குண்டுவெடிப்பில் உயிரிழந்தார். இதையடுத்து எல்டிடி அமைப்புக்கு இந்தியாவில் தடை விதித்ததுடன் கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டது. மத்திய அரசு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் இலங்கை போர் தொடர்பாக வன்முறையை தூண்டும் வகையிலும் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களையும் சீமான் பயன்படுத்தி வருகிறார். எல்டிடி அமைப்புக்கு தடை விதித்திருக்கும் போது அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களிலும் பிரபாகரனின் படத்தை அரசியல் ஆதாயத்திற்காக சீமான் பயன்படுத்தி வருகிறார். மேலும் பிரபாகரனுடன் தான் இருப்பது போலவும் AK-47 துப்பாக்கி வைத்திருப்பது போலவும் மார்பிங் செய்த படங்களை பயன்படுத்தி வருகிறார் என எல்டிடி மற்றும் சங்கரகிரி ராஜ்குமார் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொலை செய்தோம் என சீமான் பகிரங்கமாக பேசியுள்ளார். அதனால் தடை செய்யப்பட்ட எல்டிடி அமைப்பின் தலைவர் பிரபாகரன் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் பிரபாகரனின் படத்தை பொதுவெளியில் பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.